Hello friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு டேன்னு சொல்லலாம். நம்ம ஆஷாஸ் குக்கீஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 1 year கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. சரி சின்னதா செலிப்ரேஷன் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். சோ அதனால தான் இப்போ நம்ம எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். சோ நம்ம எல்லாம் இப்போ எங்க கிளம்பி போறோம் அப்படினா நம்மளோட பேக்கிங் யூனிட் போயிட்டு அங்க குட்டியா ஒரு கேக் கட் பண்ணிட்டு அங்க நம்மளோட ஸ்டாஃபை கூட்டிட்டு டின்னருக்கு போலாம் அப்படினு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். அண்ட் இந்த ஒரு அழகான ஒரு டைமில் வந்து நம்மளோட ஜுபைதா நம்மளோட ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நான் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோடய ஸ்டாஃபோட இந்த டே ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த 1 year நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து ஒரு இம்மென்ஸான ஒரு சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த 1 year கம்ப்ளீட் பண்ணது தொடர்ந்து நம்ம நிறைய இன்னும் அச்சீவ் பண்ணுறதுக்கு இருக்குது. நிறைய இன்னும் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து ப்ரோக்ரஸில் இருக்குது. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் நீங்களும் வந்து விஷுவலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5:15 ஆகுதுங்க. நம்ம இப்போ பேக்கிங் யூனிட் கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான், ஹஸ்பண்ட், 2 பசங்க. மாமியாருக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப நேரம் அவங்களால காரில் உட்கார முடியாதனால அவங்க அங்கேருந்தே வந்து காரில் வந்து அரிசி வாங்கி கிளம்பியாச்சு. எங்கள் ஸ்டாஃப் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்யூட்டான குட்டியாக வந்து நம்மளுக்கு செலிப்ரேஷன் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். நம்ம பேக்கிங் யூனிட்டுக்கு வந்தாச்சு. என்னோட செல்லக்குட்டி ஜுபைதா வந்தாச்சு. அண்ட் எங்கள் ஸ்டாஃபும் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம சுவாமிக்கு விலைக்கு ஏற்றுட்டு ஒரு சின்ன கேக் கட் முடிச்சுட்டு நம்ம வந்து டின்னர் போயிடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டேயில் ஆஷா கூட இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப ஹாப்பியான டே. வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எதுவுமே தெரியாது. நீ பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு சூப்பரா பண்றாங்க. சொல்றாங்க இல்ல ஃபவுண்டேஷன்ல பண்றாங்க. குக்கீஸ்லாம் வேற லெவல் டேஸ்ட். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா உடனே நிறைய பேர் வந்து எதுக்கு உனக்கு வந்து யூடியூப்ல வருமானம் வரலையா அப்படிலாம் கேட்டாங்க. பட் ஜுபைதா தான் இல்ல உனக்கும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நீ உனக்கு எது பிடிச்சிருக்கு அது பண்ணு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இவதா. அதுக்கப்புறம் நான் என்னோட பேக்கிங் நிறைய பேர் பார்த்தீங்க எப்படிக்கா பேக் பண்றீங்க எனக்கும் சொல்லுங்க நிறைய பேர் கேட்டாங்க. அந்த பேக்கிங் மூலாதாரம் வந்து அண்ணா அப்துல் அண்ணா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் கொடுத்துருந்து எப்படி ஆஷா நீங்க வந்து குக்கீஸ் வந்து நீங்க பண்ணுவீங்க உடையாம அப்படின்னு. அது எனக்கு வந்து திங்க் பண்ண வச்சு இப்படிலாம் பேக் பண்ணி அப்படிலாம் உடையாம போகும்னு சொல்லி அந்த ஒரு மெச்சூரிட்டி கொடுத்தது. நிறைய விஷயம் வந்து அண்ணாவோட நிறைய அட்வைஸ் அண்ட் இவளோட அட்வைஸ். நான் சொல்றேன் என்னோட பிசினஸ்ல மெயின் பார்ட் வந்து யாருக்கா ஒருத்தர் ஃபர்ஸ்ட் போகணும்னா அது ஜுபைதா அண்ட் அப்துல் அண்ணாக்கு தான். அண்ட் இது 1 year ஆனிவர்சரி வந்து 100th year ஆனிவர்சரி அளவுக்கு ஆஷா குக்கீஸ் வந்து பெருசாகணும் அப்படிங்கிறது ஜர்னியில ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. நம்ம வந்து சுவாமிக்கு விளக்கேற்றிக்கலாம். பூ வாங்கிட்டு வந்துட்டேன். பூவெலாம் வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம வந்து விளக்கேற்றுட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம். ஸோ இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா உண்மையில சொல்ல ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நிறைய ஆர்டர்ஸ் வரும். நான் தனியாக தான் பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணுவேன்னா 10 மணிக்கெலாம் வீட்டு வேலை முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே தான் உட்காந்து பேக் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வாட்டி. அதை வந்து உட்காந்து விடிய பேக் பண்ணி காலையில் 8 மணிக்கு வந்து கொரியரில் ரெடி பண்ணிட்டு தான் போய் படுப்பேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ரேவந்த் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவார். அண்ட் அதே மாதிரி கொரியரில் வந்து அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். அதாவது வந்து கொரியர் பர்சன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு 2-3 ஸ்டாஃபை நம்ம ஹையர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வீடை மாற்றி வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே சிஸ்டமைஸ்ட் ஆச்சு, ஆட்டோமேஸ்ட் ஆச்சு. ஸோ கரெக்டாக வந்து எல்லாமே டைமுக்கு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணுன்றது எங்கள் மெயின் கோலாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பேட்சஸ். ஸோ இன்றைக்கி செய்கிறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கொரியர் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம குக்கீஸ் பார்த்திங்கன்னா 1 year நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சப்போர்ட் வந்து உண்மையில சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி புதுசாக ட்ரை பண்ணவங்களும் திருப்பி நமக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து என்னோட ஹஸ்பண்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஸ்டாஃப், என் கடவுளோட அனுகிரகம், அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் நான் கண்டிப்பாக சொல்லணும். ஜுபைதாவும் சரி, அப்துல்லாவும் சரி, எனக்கு தெரியாத விஷயத்தை அவங்க நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விளக்குலேருந்து எல்லாமே நான் வந்து அவங்ககிட்ட தான் வாங்கினேன். ஸோ அது ஒரு சென்டிமெண்ட்லாம் நான் வந்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க கையால் ஒன்று வாங்கினா கண்டிப்பாக அது நல்லா இருக்குன்ற சென்டிமெண்ட் மனசில் இருக்கனால தான் நான் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் அவங்ககிட்ட தான் வாங்குவேன். விளக்காக இருக்கட்டும், இல்லை சின்னதாக ஏதாவது பித்தளை சாமான் வாங்கிட்டு வந்து நான் அதை கருதை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ வெளியிலே நம்ம பிள்ளையார் வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து விளக்கேற்றிக்கலாம். ஸோ இந்த போர்டு பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டியோட பேர் இருக்கும், திருப்பர சுந்தரி ஸ்ரீனிவாசன் அப்படின்ட்டு. இப்போ வந்து கேக்கெலாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப எமோஷனலாக இருந்தது. கேக்கில் அந்த ஆஷாஸ் குக்கீஸ் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரின்னு பார்க்குறது உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேங்க. Stay blessed always. 100th year சீக்கிரமா ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணி ப்ரே பண்ணுங்க. ஐயோ பட்டு நீ சாப்பிடல. Thanks for supporting me always.
ஒரு பிஸ்னஸ் பொறுத்தவரையுமே நம்ம என்னதான் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாலும் நம்ம ஸ்டாஃபும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்ச ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்மென்ஸான சப்போர்ட் கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருசாக செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா இவங்கள வந்து நல்லதாக ஒரு டின்னர் ஸ்பாட்டை கூப்பிட்டு போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு டின்னர் வந்து கொடுக்கணும். அந்த இடம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ஸ்டாஃபோட என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் கேக் கட்டிங்கே ரொம்ப பிளாஸ்ட்டாக இருந்தது. ஸோ குழந்தைங்களும் வந்ததுனால ரொம்ப கலகலகலன்னு போச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவானும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான், ரேவந்தும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணான். நல்லா கேட்க மீது இவா நீங்க பாரு என்னது கையில இவசா கேக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஸோ இந்த அக்கேஷனில் ஜுபைதா எனக்கு ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அழகான டைமண்ட் இயரிங்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் மோர் தென் தட் நம்மளுக்கு வந்து அங்கே கொடுக்குற சப்போர்ட் தான். ஏன்னா கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட நம்ம வளரணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனசு வேணுங்க. ஸோ அது நிறைய பேருக்கு வந்து இந்த காலத்தில் இப்போ சுச்சுவேஷன்ஸில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நானும் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு பிஸ்னஸ் பற்றி எதுவும் தெரியாது. அந்த டைமில் வந்து இப்படி தான் ஆசை இருக்கணும், இப்படி தான் இந்த கொரியர் இப்படி தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் நீ டேக்கிள் பண்ண, இந்த கொரியர் சர்வீஸில் கொடுன்னு சொல்லி ஒன்று வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அடுத்தது என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட் அவரும் கொடுத்துருந்தாரு. அதில் ஒரு குட்டி நோட் போட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் உனக்கு இனிமேல் நிறைய தேவைப்படும்னு சொல்லி ஒரு அழகான குட்டி பட்டன் மைக் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விளாக்ஸ் எடுக்கிறோம், நம்ம நிறைய பேசுகிறோம், நம்மளோட பேக்கிங் காட்டுறோம், அப்போ நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக நல்ல கிளாரிட்டியாக உன்னோட வாய்ஸ் போய் மக்களுக்கு சேரணுன்றதுக்காக இந்த கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. நம்ம வந்து பெண்களுக்கு நிறைய கெப்பாசிட்டி இருக்குங்க. அவங்களால நினச்சா கண்டிப்பாக நினச்சலாம் நடக்கிறது காட்ட முடியும். பட் என்னென்னா ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் சுற்றிக்கிறவங்களோட ஒரு சின்ன சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் நல்லா பண்ணலாம். அதுக்காக சப்போர்ட் இல்லைன்னா மேலே வரவே முடியாதுன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் மேலே வரலாம். பட் அதோடு சேர்த்து எனக்கு சப்போர்ட் இருக்கிறப்ப இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளாம் கிளம்பியாச்சு. நம்ம வந்து இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்திருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பஃபேல அன்லிமிட்டெட் ஃபுட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாடு டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லி ரிவ்யூ பார்த்தேன். அதனால் பார்த்திங்கன்னா ஜுபைதாவும் சொன்னாங்க நல்லாயிருக்கும் ஆஷா எங்கே அப்படின்ட்டு. ஸோ அதனால் இங்கே எல்லாம் வந்துட்டோம். ஸோ நாங்கள் எங்கள் ஃபேமிலி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் பசங்களாம் வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக திருப்பி அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. 1 இயரில் பார்த்திங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம பார்த்தோம். பிஸ்னஸ் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேக் வாக் மாதிரி கிடையாது. ஸ்மோக் ஹப் தான் வந்தோம், அந்த பேர் நான் மறந்துட்டேன். ஸோ கேக் வாக் மாதிரி கிடையாதுங்க. நிறைய நம்ம கஸ்டமர்ஸ் பேசுவோம். ஏன்னா எனக்கு கிடைச்ச கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உண்மையை டச்சோட அவ்வளோ ஸ்வீட்டான கஸ்டமர்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி ரிப்பீட்டடான கஸ்டமர்ஸ் இது வரலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நானும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் நிறைய வந்து ஒர்க் பண்ணணும், இன்னும் நிறைய ப்ரோக்ரஸ் பண்ணணும், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். நம்ம ஆஷாஸ் குக்கீஸ் இன்னும் மேலும் பார்த்திங்கன்னா வேறு விதமாக வரப்போகுது. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். இங்கேயும் ஒரு குட்டி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்மோக் ஹப்லேயே ஒரு குட்டி கேக் வச்சு பின்னாடி சாங்கெல்லாம் போட வச்சு கேக் கட் பண்ண வச்சாங்க. ஹாப்பியாக இருந்தது. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதால செம்ம ஃபுல்லாக இருந்தது. அதனால் கேக் யாராலையும் சாப்பிட முடியல. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே. நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க மனசில் வச்சுருப்பேன். நம்மளுக்கு நிறைய பேர் நம்மளை பிடிக்காமல் இருக்கலாம், நம்மளை பார்த்தா வந்து எரிச்சலாக இருக்கலாம், நம்ம கூட வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம், ஒட்டுமொத்தமாக நம்மளே வந்து வெறுக்கலாங்க. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காமல் நம்ம லைஃப்பை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியுமோ அவ்வளோ லீட் பண்ணோம் அப்படின்னா அதுவே போதுமானது. ரிவெஞ்ச் எடுக்கிறதோ இல்லை வந்து பழி வாங்குறதோ இல்லை திட்டுறதோ இதெல்லாமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோன்றது பார்த்தாலே அது வந்து ஒரு பெட்டரான ஒரு ரிவெஞ்ச் தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் யாராவது உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து ஏமாற்றிருக்காங்க, அவங்கள வந்து டிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவலைங்க தூக்கி போட்டுட்டு உங்கள் லைஃப்பை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இல்லை போதும். அதை கொடுக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே கொடுக்காது. அதான் நான் சொல்லுவேன். ஸோ பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், அதை பேலன்ஸாக கொண்டு போய் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளை பார்த்து பொறாமப்படக்கூடிய நிறைய மக்களுக்கு நம்ம வந்து ஒருத்தருக்காக போய் சண்டை போட முடியாது. ஸோ பொறாமப்படுறது அவங்களோட வழக்கம், அவங்களோட புத்தின்றப்போ நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம லைஃப்பில் சக்ஸஸாக வந்து ரன் பண்ணுறதுன்றது நம்மளோட வழக்கமாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டோடு போயிட்டே இருக்கலாம். இங்கே எனக்கு ஃபேஸில் வந்து கேக் தடவிட்டாங்கிறதுக்காக விவான் குட்டிக்கு கோவம் வந்துருச்சு. உடனே பேப்பர் எடுத்துகிட்டு வந்து ஃபேஸை ஃபுல்லாக தொடச்சி விட்டுறான். இதுதான் இல்லை அன்பு. குட்டி விஷயங்கள் தான் நம்ம வந்து குழந்தைங்கிட்ட வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. அண்ட் ஜுபைதா ரொம்ப பிஸியான ஸ்கெட்யூல், அவங்க பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸி ஸ்கெட்யூலை எனக்காக அந்த டைமை ஒதுக்கி வந்து இந்த அழகான ஒரு ஈவெண்ட்டில் என் கூடவே பார்ட்டிசிபேட் பண்ணது இன்னும் சந்தோஷமான ஒரு விஷயம். அவங்கவுங்க லைஃப்பில் அவங்க பிஸியாக தாங்க இருப்பாங்க. ஸோ இவங்க அந்த கஸ்டமைஸ் செயின்
செயின் அந்த கோல்டில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு பாருங்கள், கருப்பு மணி போட்டு ஜாக்குன்னு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஒரு ஈவெண்ட் வந்து அழகாக எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மக்களோட செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விர்ச்சுவலாக நீங்களும் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.